நடிகர் தனுஷ் அவர்கள் நடிப்பு, இயக்கம் அப்படின்னு பல விஷயங்கள கையில வச்சிருக்காரு. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இவருடைய நடிப்பு, இயக்கம் அப்படின்னு 2த்துலயுமே தமிழ்ல வெளியான திரைப்படம் தான் இட்லி கடை. இந்த படம் ஒரு டீசென்ட்டான வசூல கொடுத்தது. விமர்சன ரீதியாக படமுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் நடிப்புல தெலுங்குல வெளியான திரைப்படம் தான் தேரி இஷ்க் மேன். இந்த திரைப்படம் தமிழிலுமே டப் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டது. தமிழ்ல அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை அப்படின்னாலுமே தெலுங்குல இந்த திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இப்படி தனுஷ் அவர்கள் தமிழ், தெலுங்கு, பாலிவுட், ஹாலிவுட் அப்படின்னு பன்மொழி படங்கள்லுமே தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில தற்போது தனுஷ் அவர்கள் நடிப்புல அமரன் திரைப்படத்துடைய இயக்குனரின் இயக்கத்துல ஒரு திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய அப்டேட் கூட தற்போது ஒவ்வொன்றாக வெளியிட்டு கொண்டிருக்காங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல இசையமைப்பாளராக சாய் அபியங்கர் அவர்கள் இணைந்தார். இவரை அடுத்து ஸ்ரீலீலா இந்த படத்துல கமிட் ஆனாங்க. இப்படி படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ தகவல் இந்த வாரம் முழுக்கவே வெளியாகி கொண்டிருக்கு. இந்த நிலையில ஒரு சில மாதங்களாகவே தனுஷ் அவர்களுக்கும் நடிகை மிருணால் தாக்கூர் அவர்களுக்குமே வர பிப்ரவரி 14ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. இந்த தகவலை இரு தரப்புமே மறுக்காததால இந்த தகவல் உண்மைதான் அப்படின்னு பல பத்திரிகை ஊடகங்களுமே வெளிப்படையாக இதனை எழுதவுமே ஆரம்பிச்சாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது இந்த செய்தி கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படின்னு பிரபல பத்திரிகை ஒன்று தற்போது எழுதியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய திருமணத்திற்கு பல முக்கிய பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுத்திருக்காங்களாம். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததுதான் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.